உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, தனா. வா. ஐயோ, தனா. என்னம்மா? தனா, 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 எங்கம்மா போயிருந்த? ஏய் தனா, எங்கடி போன? உனக்கு ஏதோ ஆகலல, நல்லா தானே இருக்க? எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டே தனோ. எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடி? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே திரும்பி வந்திருக்கு. எங்க போன தனா? எங்க யார்கிட்டயும் சொல்லாம அப்படி எங்க போன? அக்கா, தனா எங்க இருந்தா? புவனேஸ்வரி வீட்ல. ஏய் தனோ, நீ எதுக்குடி அங்க போன? அவளை போகல அத்த, அவளை வர வச்சிருக்காங்க. புவனேஸ்வரி எதுக்காக நீ தனாவை அங்க கூட்டிட்டு போனாங்க? அந்த கார்த்திக்கு நம்ம தனாவை கல்யாணம் பண்ணி வைக்க. ஐயோ, கடவுளே, என்னம்மா சொல்ற நீ? அந்த கதிர் இவளுக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டி இருந்தாலும் எப்படியோ இவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி இவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இந்த தாலிய கழட்டிட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அத்த. அந்த புவனேஸ்வரின்னு பைத்தியமா? ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ளைக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் தனா தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கதிரவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான். அந்த ஏமாற்றத்தை சரி பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்காக கல்யாணமான பொண்ணை திரும்ப தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? அவங்களையும் நம்ம முழுசா தப்பா சொல்ல முடியாதே அண்ணி. அவங்களும் ஏமாந்துருக்காங்கல்ல. அதுக்காக அவங்க செஞ்சது சரிங்கறியா? பத்மா, இப்படி எல்லாம் சொல்லாத. அவங்க பண்ண காரியத்தை நியாயப்படுத்தவே முடியாது. இப்ப தானே கதிரோட பொண்டாட்டி. அப்படின்னா அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நியாயப்படுத்துறீங்களா? நான் எதையும் நியாயப்படுத்தல. கதிர் பண்ணது தப்புதான். ஆனா புவனேஸ்வரி இப்ப பண்ண நினைச்சது பெரிய பாவம். சரி விடு, அந்த புவனேஸ்வரி ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிருப்பா. அதான் எந்த தப்பு நடக்கலையே. இவளை இங்க காணும்னு யாருக்குமே நிம்மதி இல்ல. எங்க நேத்த மாதிரி தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டு வளரணும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. ஐயா, யாருங்க? வாங்க, உள்ள வாங்க. ஐயா, உங்க எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்றாங்க. பஞ்சாயத்துக்கா? எதுக்கு? உங்க குடும்பத்து மேல பிராது கொடுத்திருக்காங்க. பிராது கொடுத்திருக்காங்களா? யாரு? புவனேஸ்வரி அம்மா தான் பிராது கொடுத்திருக்காங்க ஐயா. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அவங்க வீட்டு பையனுக்கு பொண்ணை கட்டி வைக்கலன்னு பிராது கொடுத்திருக்காங்க ஐயா. எங்க வீட்டு பையனுக்கும் ரகுராம் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்க இருந்தது. இந்த பொறுக்கி வந்து அவளுக்கு தாலியை கட்டிட்டான். வலுக்கட்டாயமா நடந்த கல்யாணம் எப்படிங்க செல்லும்? முறையா பரிசம் போட்டு பண்ற கல்யாணம் தானே முறையான ஒண்ணு. விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணத்தை எங்களால ஏத்துக்க முடியாது. தனாவுக்கு கட்டின தாலியை கழட்டி அவங்கள அறுத்து விட்டுருங்க. இது அத்தனைக்கும் காரணம் இந்த மாயாதான். இவதான் தலைமை தாங்கி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான். பஞ்சாயத்துல குறுக்க பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இவளை பத்தி பேசாமையும் இருக்க முடியல. இவளால என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல பொழைப்பாரா மாட்டாரான்னு தெரியாம இருக்கேன். அவர் திரும்பி வரலன்னா என் வாழ்க்கையே ஒண்ணுமே இல்லாம போயிடும். எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவ நாளைக்கு
எங்க எல்லாரையும் பலி கொடுக்க கூட தயங்க மாட்டா. இப்படி ஒருத்திய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்க தப்பு பண்ணிட்டோம். என் பையன் இவ கூட எல்லாம் வாழ முடியாது. தனாவுக்கு எடுக்கிற முடிவு சரினா இதுவும் சரிதான். என் பையனுக்கும் அந்த மாயாவுக்கும் அறுத்து விட்டுருங்க. நீ யாருக்கும் பயந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு இந்த கதிரவனோட சேர்ந்து வாழ சம்மதமா இல்லையா? தனா, சொல்லு தனா. எனக்கு சம்மதம் தான். அம்மா, நீ நிஜமா தான் சொல்றியாம்மா? எந்த ஒரு நிலைமையிலையும் என் கழுத்துல ஏறின தாலிய அறுத்தெறிய விரும்பல. நான் கதிர புருஷனா ஏத்துக்கிட்டு நான் வாழ்றேன். சரி சீனு, நீ சொல்லுப்பா. உனக்கு மாயா கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? நீ என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சீனு, நீ சொல்லுப்பா. உனக்கு மாயா கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லையா? அத்து விட்டுறலாமா? எனக்கு மாயா கூட வாழ்றதுல விருப்பம் தான். நான் அவளை ஏத்துக்கிறேன். நான் மாயாவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ கூட வாழ்றதுல எனக்கு சம்மதம். அப்புறம் என்னங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லிட்டாங்க. இதுல மத்தவங்க யாரும் கட்டாயப்படுத்துறதுக்கு உரிமை இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.